ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக, தாவேகாவுக்கு செல்வதற்கான சூழல்கள் அதிகமாகி வருகின்றன. இதுவரையிலுமான தேர்தலை காட்டிலும் 2026 தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டின்னு சொல்லலை. விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் அவங்க யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர்கள் சென்று தாவேகாவில் இணைந்து அது ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாறுமாங்கிறதும் பொதுவெளி கேள்வியாக தான் இருக்கு. அந்த வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வாக்குகள் அப்படியே அவங்களுக்கு போயிடும். இல்லை, இதே மாதிரியான மனநிலை இருந்தது 2016. மீண்டும் ஜெயலலிதா வந்தாங்க. அதுபோல ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பாவிட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. தேமுதிக அதேபோல புதிய தமிழகம் இந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு இல்லை. தேமுதிக அவங்க ஒரு ராஜ்யசபா உறுதி, ஒரு கணிசமான சட்டமன்ற தொகுதியும் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கே அறிவிச்சிருவாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். சூடு பிடிக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தல். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் அதற்கான வேலைகள் திரைமறைவில் ஒவ்வொரு கட்சிகளும் வேகம் எடுத்து வரும் நிலையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கட்சி யாரோடு இறுதி செய்ய வாய்ப்பு என்பது உள்ளிட்ட தமிழக அரசியலுடைய நிலைகள் குறித்தும், பல்வேறு விதமான தலைவர்கள் அதே இடத்துல நிலைத்து நிற்பார்களா, இல்லை வேறு முகாமுக்கு செல்வதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கிறதா என்பது உள்ளிட்ட அரசியல் சூழல்களை நம்மிடம் விளக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தல் 2 மாதம் அல்லது 3 மாதம், பிப்ரவரி மாதத்திலேயே நோட்டிஃபிகேஷன் வந்துருவோம்னு சொல்கிறாங்க. அதற்கான இந்த வேலைகள் ஒவ்வொரு களத்திலையும் மும்முரமாக நடைபெற்று 4 முனை அப்படின்பது உறுதியாகப்பட்ட வேலையில் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக, தாவேகாவுக்கு செல்வதற்கான சூழல்கள் அதிகமாகி வருகின்றதா? இதுவரையிலுமான தேர்தலை காட்டிலும் 2026 தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இப்போ இதுவரையிலுமான கள நிலவரத்தை பார்த்திங்கன்னா 3 அணிகள் நமக்கு தென்படுகிறது, 4 அணிகளாக தென்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி, இந்த பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் சீமான் அப்படிங்கிற நாம் தமிழர். ஸோ நாம் தமிழர் கட்சிக்காரர். அந்த 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் சீமான் தனித்து தான் அறிவிச்சிட்டாரு, வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்ருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட இருக்கிற அந்த கட்சிகளை எல்லாமே வலிமையான கூட்டணியாக வச்சுருக்கு. 1-2 பேர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுகிறாங்க. இதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவில் பயணித்த எல்லோருமே எங்களுடைய கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அவருடைய முன்னோட்டமாக திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்திருக்கிறது. அப்போ இனி எந்தெந்த கட்சி அங்கே இணைகிறது என்பதை பொறுத்து அவருடைய வலிமை நமக்கு தெரிய வரும். இந்த பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்ததுனால அதை விடவும் இன்னொரு நெருக்கடி என்னென்னா, எல்லாருமே இரட்டை இலக்கம்னு சீட்டு அதிகமாக கேட்குறாங்க. கம்யூனிஸ்டுகளாகட்டும், விசிகா, மதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள்லாம் ஒவ்வொரு கட்சியினுடைய உரிமை அதில் எவ்வளோ தூரம் அவங்க எந்த கூட்டணியாக இருந்தாலும் கேட்பாங்க. அதனால் அதை தக்க வச்சு எந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது திமுக தரப்பில். அடுத்து நாம் பேசுன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இந்த ஏற்கனவே வெளியில் சென்றவர்களை இணைக்கிறார்களா, அல்லது அவர்களை என்டிஏ கூட்டணியில் இணைக்கப் போகிறார்களா, அல்லது இவர்களுக்கு எதிராக தாவேகாவில் போய் அணி சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாட போகிறார்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் முடிவுக்கு வராமல் அப்படியே இருக்குது. எல்லாமே ரகசியமாக பூடகமாக பேசப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அழுத்தம் அதிகமாகி இவர்களெல்லாம் இணைகிற பொழுது அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குங்கிற பார்வை இருக்குது. மற்ற அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லுவதால் சில சிறிய அரசியல் கட்சிகள் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவர்கள் சென்று தாவேகாவில் இணைந்து அது ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாறுமாங்கிறதும் பொதுவெளி கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பேரும் அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு. இதில் தாவேகா, அதிமுக வேறு ஏதாவது ஆப்ஷன், அந்த ஆப்ஷனையும் 2 பேரும் அந்த நெருக்கத்தெல்லாம் காட்டுவாங்களா?
திரு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கூட்டங்களுக்கு போகிறபோது, பிரச்சார கூட்டங்களுக்கு போகிறபோது தாவேகா கொடியை பார்த்தெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டார். இது வெற்றி கொடி பறக்குது, ஒரு எழுச்சியும் உணர்ச்சியும் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டோம் அப்படின்னாரு. அவருடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, திரு ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகள் ஒரு 8% 7% இருந்தால் கூட, தாவேகா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு 10 15% வாக்கு இருக்குன்னு கருத்து கணிப்புகள் வருது. எனவே இதை நாம் வந்து சரிப்படுத்திடுவோம், தாவேகா வந்ததுன்னா நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்னாரு. அந்த எண்ணம் பலிக்கலை. அவங்க கதவை மூடிட்டாங்க தாவேகா தரப்பில். இப்போ ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு மகா கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளை பார்க்குறார். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டின்னு சொல்லலை. விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் அவங்க யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதுவரையிலும் வெளிப்படையாக வந்து இன்னும் யாரும் ஆதரவுன்னு வரலை. பல்வேறு கட்சிகள்லேருந்து அவர் அணுகிறதாக சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு தெரியல. வந்தாலும் கூட 1 2 சிறிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு பெரிய மக்களினுடைய அதிருப்தி மனநிலை, எதிரான மனநிலைங்கிறது இருக்குது. நம்ம குறிப்பிட்ட மாதிரி எல்லா தரப்புமே, மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசூழியர், ஆசிரியர், துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், இப்போ வந்து அங்கன்வாடி சத்துணவு பணியாளர் கூட வந்துட்டாங்க. ஆனால் இல்லந்தேடி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நிறைய திட்டங்கள் போகுது, நிறைய சேவை திட்டம், அதே போல் இல்லந்தேடி கல்வி, ஆமாம், இன்னைக்கு வந்து 3000 ரூபா கூட தாய் மாணவர் திட்டம், அதே போல் வந்து ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் நலம் சார்ந்து பல திட்டங்களை முன்னெடுக்கிற பொழுது எப்படி வந்து எதிரொலிக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீதான அதிருப்தி கொடுக்க கேட்குறவங்க அதிகமாக இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தவர் நிறைவேற்றவில்லையே என்கிற அந்த அதிருப்தி இருக்குது. இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நேரடியாக பாதிக்குதில்ல. இப்போ இந்த மின் கட்டணம் உயர்வு வெறும் 300 200 கட்டினவன் 1000 1500 கட்ட வேண்டியது நிலை இருக்குது. சொத்து வரி 50 மடங்கு 100 மடங்கு 150 மடங்கு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட மக்கள், இதையும் தாண்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் போதை கலாச்சாரம், இதன் மீதான ஒரு அதிருப்தி இருக்குல்ல. வழக்கமாக ஒரு ஆட்சி கட்சியின் மீதான அதிருப்தி என்பது இருக்கும். இந்த அதிருப்தி என்பது திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட அந்த வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வாக்குகள் அப்படியே அவங்களுக்கு போயிடும். இல்லை, இதே மாதிரியான மனநிலை வந்து இருந்தது 2016. மீண்டும் ஜெயலலிதா வந்தாங்க. அதுபோல் வந்து ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பாவிட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. மக்களுடைய விருப்பம் என்னன்னு பார்க்கணும். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இந்த வாக்கு ஒரு சேர அங்கே போயிடுது. எதிர் வாக்குகள் தாவேகா, அதிமுக, சீமான்னு பிரிக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 40% 42% வாங்கிட்டு திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். எதிர்ப்புகள் இருந்தபோது பெரும்பான்மையாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லை. வந்து 2006 அமைந்த அதே தொங்கு சட்டப்பேரவை நிலைதானா? தமிழ்நாட்டை பொறுத்தளவு இது ரேராக தான் வரும். அதனால தான் இந்த முறை 160 தொகுதிக்கு குறையாமல் போடணும் அப்படின்னு திமுகவும் இந்த பக்கம் அதிமுக விரும்புகிறாங்க. ஒரு 128 130 இடம் 10 30 இடம் தோற்றாலும் கூட தனி மெஜாரிட்டிக்கான இடங்களை போட்டியிடணும் அப்படின்னு அது ரொம்ப எச்சரிக்கையாக திமுக இருக்கும். அதனால் எந்த ஆட்சி அமைந்தாலுமே தனி மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக மக்கள் முடிவெடுப்பாங்க. அது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இங்கே அனைத்து இந்த அதிமுக வலிமை கொண்டு இருக்கிறது, கூட்டணியும் வலுவான கூட்டணியாக இல்லை. எனவே இந்த காரணங்களால் தாவேகா ஒரு 10-15% வாக்குகளை பிரிக்கிற பொழுது அது அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் தான். அப்போ அந்த நிலைப்பாடு திமுகவுக்கு சாதகமாக அமைந்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாகிவிடும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான கதை எழுதார்த்தம். தேர்தல் நெருங்க கூட்டணிகள் எப்படி மாறுகிறது, யாரோட அணி சேருகிறார்கள், என்னென்ன பிரச்சனைகளை முன்னெடுத்து இப்போ இந்த ஆட்சிக்கு எதிராக 3.5 லட்சம் 4 லட்சம் கோடி லஞ்ச ஊழல்னு கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். இப்போ இதனுடைய தாக்கம் என்ன, பாஜக வேறு என்ன விஷயங்கள் ஆயுதங்கள்லாம் கையில் வச்சுருக்குன்னு தெரியல. அது நம்ம அதுக்கு பிறகு தான் தெரியும். பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அவருடைய அணுகுமுறை என்ன மாதிரி போக போகுது, என்னென்ன துறைகள்லாம் வரப்போகுது, சிபிஐ இடியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்பது தான் என்னோட கருத்து. இதில் தேமுதிக அதேபோல் புதிய தமிழகம் இந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு இல்லை. தேமுதிக வந்து அவங்க ஒரு ராஜ்யசபா உறுதி,
ஒரு கணிசமான சட்டமன்ற தொகுதியும் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கே அறிவிச்சிருவாங்க. 90% அதிமுகவோட தான் போகிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து இடம் ஃபுல்லாகிடுச்சு. அங்கேயே ஏற்கனவே இருக்கிற சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விசிகலாம் ஒரு 4 இடம் 5 இடமாவது அதிகமாக கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழலில் தேமுதிகவுக்கு அதிக இடங்களையோ அல்லது அவர்கள் விரும்புகிற ராஜ்யசபாவோ திமுகவில் கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு. எனவே அதிமுகவில் தான் போவாங்க. தேமுதிகவை பொறுத்தளவில் அந்த முடிவு அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி என்டிஏவில் தான். அவர் மாநாடு போட்டு ஆமாம், 2026 புதிய தமிழகம் ஆமாம், வெல்லும் அப்படின்னு அந்த செய்தியை அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆமாம். அவருமே என்டிஏவை தாண்டி வர்றது இப்படி அமையுமாயா? அதை பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக அதுக்கு நிகராக வந்து விஜய் தலைமையில் தாவேகா, அதே போல் தேமுதிக, ஓபிஎஸ் அதே போன்ற ஒவ்வொரு வலிமையான கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி? இல்லை, இவர்கள்லாம் வந்தால் நிச்சயமாக அது ஒரு வலிமையான கூட்டணியாக வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆமாம், திரு ஓபிஎஸ் அவர்கள் தேமுதிக இதை தாண்டி இன்னும் 1-2 அரசியல் கட்சிகள் இந்த பக்கம் வந்ததுன்னா இது ஒரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துடும். பொதுவெளிகளில் அந்த ஒரு பார்வை வந்துடும். அது இன்னும் பெரிய பாதிப்பை அதிமுக கூட்டணிக்கு உருவாக்கணும். 2வது இடம் யாருங்கிற மாதிரி கூட வந்துடும். என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 2006 ரிசல்ட்டு 2026 அமையுமா? இல்லை, ஆமாம், அதை விடவும் வித்தியாசமான ஒரு முடிவாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு வாய்ப்பு குறைவு. யார் வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுக ஒரு வலுவான கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணியை, வலுவான கூட்டணியை கட்டமைச்சிட்டா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அவருடைய அந்த பிடிவாத தன்மையாலும் அவருடைய அணுகுமுறையாலும் ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக இருக்கிறார் என்கிற அந்த பொதுவெளி பார்வையும் அவருக்கு மறுபடியும் ஒரு பாடத்தை புகட்டுமோ அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது சூழல். இப்போ ஜனநாயகன் சிக்கல் இதுலேருந்து விஜய் எப்படி மீள்வார்? எல்லா சிக்கல்களிலிருந்தும் மீண்டு ஆக வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி தான் அரசியல் களத்தில் அவர் மேலெழுந்து வர வேண்டும். இத்தகைய நெருக்கடி என்பது அவருக்கு மேலும் கூடுதலான அனுதாபத்தை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில். ஆமாம், எப்படி சமாளித்து வருகிறாருங்கிறத நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து. நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு எதையும் கணித்து நன்றி. நன்றி சோதரா.